ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான செவ்வாய்ப்பேட்டை பங்கின் நம்பிக்கையாளர்களே, அன்பார்ந்த அருள் சகோதரிகளே, முக்கியமாக நம்முடைய FIHM க்ளூனி அருள் சகோதரிகள் இந்த பங்கிலே சிறப்பாக பணிபுரிகிறார்கள். இந்த மடத்தில் சிஸ்டர் மெர்சி அவர்களோடு இணைந்து, அங்கே நெத்திமேட்டில் சிஸ்டர் ஜோதி அவர்களோடு இணைந்த அருள் சகோதரிகள், நம்முடைய மேனாள் ப்ரொவின்ஷியல் சிஸ்டர் நோரா அவர்களோடு இணைந்து, அதே போல் நம்முடைய அன்பு இல்லத்தில் சிஸ்டர் சீனா மற்றும் அருள் சகோதரிகள், இவர்கள் எல்லாரும் ஒத்துழைத்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் நன்றியோடு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். இங்கே முக்கியமாக மேடையில் அமர்ந்திருக்கிற அருள் பணியாளர்கள் என்னோடு மிகவும் துடிப்போடு மறை மாவட்ட நலனை கருத்தில் கொண்டு ஒத்துழைக்கின்ற நம்முடைய மறை மாவட்ட முதன்மை குரு பேரருள் திரு மைக்கேல் ராய் செல்வம், அதே போல் மறைவட்ட முதன்மை குரு செவ்வாய்ப்பேட்டை பங்கு தந்தை நம்முடைய அன்பு தந்தை அழகு செல்வன், அதே போல் மற்ற அருள் தந்தையர்கள், தந்தை ஆஸ்டி ஜாய் நமக்கு இப்போது நம்முடைய திருத்தொண்டர்களுக்கு தியானம் கொடுத்து கொண்டிருக்கிறார், தந்தை ஆல்பர்ட், தந்தை எட்வின், முக்கியமாக தந்தை அஜித், இன்னும் இந்த அருள் பணியாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றி பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பாசமான சகோதர சகோதரிகளே, சிறு பிள்ளையாக இருக்கும்போது நானும் இந்த பிள்ளைகளைப் போல நாடகத்தில் நடித்திருக்கிறேன். இந்த பேஷன் பிளே, பாடுகளின் வரலாறு, உயிர்ப்பின் நிகழ்வு, இவற்றில் கூட நான் பங்கேற்றிருக்கிறேன். உண்மையாகவே இவற்றையெல்லாம் பார்க்கின்றவர்கள், கேட்கின்றவர்கள் உள்ளம் தொடப்பட்டு ஆண்டவர் பால் திரும்பி புது வாழ்வு தொடங்க வேண்டும் என்பதில் எனக்கும் மிகவும் ஆசை உண்டு. பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் நினைத்து பார்க்கிறேன், நான் பார்த்த ஒரு சில பேஷன் பிளே அல்லது இந்த பாடுகளின் வரலாறு, இவற்றையெல்லாம் நினைத்து பார்க்கிறேன். நான் விரியூர் என்ற ஊரில் உதவி தந்தையாக இருந்தபோது டிராக்டரில் அங்கேருந்து இளையாங்கண்ணி என்ற ஊருக்கு சென்று பார்க்க போனேன். போகும்போதே இடுப்பெல்லாம் ஒடிந்து விடும் போல இருந்தது. அந்த டிராக்டர் அப்படி குலுக்கியது. ஆனால் பாடுகளின் அந்த காட்சியை பார்த்து உள்ளம் தொடப்பட்டேன். உயர்த்த ஆண்டவரில் நம்பிக்கை ஆழமானது. பெங்களூரிலே 31 ஆண்டுகள் இருந்தேன். அங்கே ஆசிரியராக. அங்கே மரியபுரா என்ற ஊரில் ஆண்டுதோறும் இந்த நிகழ்வு நடைபெற்றது. சில ஆண்டுகள் நான் அங்கே போயிருக்கிறேன். எல்லாவற்றைவிட முக்கியமாக நான் இந்த பாடுகளின் நாடகம் மிக பெருமையாக நடத்தப்படுகின்ற ஜெர்மனி நாட்டிலே மியூனிக் நகரிலிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓபராமெர்காவ் என்ற ஊருக்கு போனேன். 1631ஆம் ஆண்டு, ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு முன் ஒரு பெரிய கொள்ளை நோய். அவர்கள் எல்லாரும் வேண்டிக் கொண்டார்கள். ஓபராமெர்காவில் இருந்த மக்கள் இந்த பாடுகளின் நாடகத்தில் நாங்கள் பங்கேற்போம், எங்களை கொள்ளை நோயிலிருந்து காப்பாற்று என்று வேண்டிக் கொண்டார்கள். முதலாக 1634ஆம் ஆண்டு இந்த பாடுகளின் நாடகம் அங்கே அரங்கேறியது. பிறகு ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒவ்வொரு 10வது ஆண்டு மட்டும்தான் அங்கே இந்த பாடுகளின் நாடகம் அரங்கேற்றப்படும். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும்தான். இப்போது அடுத்த முறை 2030ஆம் ஆண்டில் நடக்கும். 2020இல் கடைசியாக நடந்தது. 10 ஆண்டுகள் தயாரிப்பு. தந்தை சொன்னார்கள், ஒரு வாரத்தில் தயாரிப்பு நடந்தது என்று. 10 ஆண்டுகள் தயாரிப்பது என்று. யூதாஸாக நடிப்பவன் எப்படி நடிக்க வேண்டும் அப்படி, அதே போல இயேசுவாக நடிப்பவர் எப்படி நடக்க வேண்டும் என்று. ஒரு டம்மி கேண்டிடேட்டும் இருப்பார். தப்பி தவறி இந்த ஆள் இறந்து விட்டால் என்ன செய்வது என்று தயாரிப்பார்கள்.
இப்போது 2030 2020 நடந்தது 2000 நடிகர்கள். 2000 நடிகர்கள், அந்த ஊரில் பெரும்பகுதி நடிகர்கள். எவ்வளோ பேர் வந்து பார்ப்பார். எதை பார்க்கிறோமோ, எதை கேட்கிறோமோ அப்படியே நாம் உருவாகிறோம். அந்த ஓபரா மெர்காவுக்கு நான் அந்த நாடகம் நடக்கும்போது போக முடியவில்லை. 1996ஆம் ஆண்டு நான் சென்றேன். அந்த பல்வேறு மேடைகளை எல்லாம் பார்த்தேன். அங்கே இருந்த பொருட்களை பார்த்தேன். அதை பார்க்கும்போதே உள்ளம் சிலிர்த்தது. இன்றைக்கு காலையில் நான் கபிலக்குறிச்சி என்ற இடத்துல பரமத்தி பங்கு ஒரு செபஸ்தியார் சிற்றாலயத்தை இன்றைக்கு திறந்து வைத்து திருப்பலி நிறைவேற்றினேன். அப்போது நான் சொன்னேன், அந்த எம்மாவுஸ் சீடர்களில் ஒருவர் பெயர்தான் நமக்கு தெரிகிறது. ஒருவர் பெயர் என்ன? கிளியோபாஸ். இன்னொருவர் பெயர் தெரியவில்லை. நான் சொன்னேன், இன்னொருவர் யார் தெரியுமா? மேரி நீதான், ஸ்டெல்லா நீதான், பீட்டர் நீதான், மேத்யூ நீதான். எம்மாவுஸுக்கு சென்ற 2 சீடர்களில் ஒருவர் நீதான், நானும் தான். அதே போல இந்த பாடுகளின் நிகழ்வை பார்க்கின்ற போது உன்னை நீ அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். நீதான் அந்த யூதாஸ், நீதான் அந்த பேதுரு, நீதான் சிலுவையில் ஆண்டவரை அறைந்தவன், நீதான் ஆண்டவருக்காக கண்ணீர் வடித்த அந்த பெண்மணி, நீதான் மரிய மதலேனாள், நீதான் அன்றைக்கு ஆண்டவரை விழாவிலே குத்தியவன் என்றெல்லாம் நினைத்து பார்க்க முடியும். நான் சொன்னேன், ஒரு ஆயர் கூப்பிட்டாராம் 2 சாமியாரையும் முக்கியமானவங்களையும். தப்பா நினைச்ச கூடாது, ஏதோ சாக போறாரு, நல்லது செய்ய சொல்லதான் அவர் கூப்பிட்டுருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே, ஏன் பிஷப் எங்களை கூட்டுங்க சாகிற நேரத்தில்? இல்லை, நான் ஏசுனார் செத்த மாதிரி சாக விரும்புகிறேன் 2 திருடங்க மத்தியில்ன்னு சொன்னார். அதுபோல் அதுக்கு நான் ஒரு ஃபாதர்கிட்ட சொல்லும்போது அவர் சொன்னார், அப்படின்னா நான் அந்த நல்ல கள்ளனாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு உடனே சொன்னார். இந்த பிள்ளைங்களாம் என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. சமரசங்களுக்கு மகிழ்ச்சியோட ஆசீர்வாதம் கொடுத்தேன். உடனே இந்த பேய்களும் சில பேர் வந்தாங்க, பேய்களாக நடிக்க போகிறவங்க வந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டேன், நான் பேயை பார்த்தாவே பயமாக இருக்கு. உடனே இந்த சமரசுங்களாம் சொல்லிச்சு, நாங்கள் அவங்களையும் சமரசாக மாற்றிடுவோன்னு சொல்லிட்டு இன்றைய நாடகத்தை பார்த்து எல்லா பேய்களும் பேய்களுடைய குணம் உள்ளவர்களும் சமனசுகளாக மாற ஒரு வாய்ப்பு பாருங்கள். இன்றைக்கு நாம் தான் இந்த பாடுகளில் இருக்கிறவர்கள். நாம் தான் அந்த நூற்றுவர் தலைவனை போல இறைமகன் என்று சாட்சி பகர்கிறவர்கள். நாம் எல்லாரும் தான் அன்றைக்கு மார்பிலை அறைந்து கொண்டு மனம் மாறி சென்ற அந்த பெண்களைப் போல, மற்ற ஆண்களைப் போல மனம் மாற வேண்டியவர்கள் என்பதை உணர்ந்து கொள்வோம். உண்மையாகவே மீண்டுமாக இந்த மாபெரும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பங்கு தந்தைக்கும், அவருக்கு துணை நின்று பாடுபட்ட தந்தை அஜித் அவர்களுக்கும், இந்த பங்கின் அனைத்து அருள் சகோதரிகளுக்கும், முக்கியமாக பொது நிலையினரான நம்பிக்கையாளரான உங்களுக்கும் என்னுடைய இதயமார்ந்த பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவிக்கிறேன். எல்லாருக்கும் இப்போது கரவொலி எழுப்பி நாடகத்திற்கு முன்பே நன்றி கூறுவோம். உண்மையாகவே ஆண்டவரால் அவருடைய செய்தியால் தொடப்பட்டு நம்பிக்கையில் இன்னும் ஆழமாகி பிறர் அன்பில் திளைத்து நின்று விண்ணை நோக்கி பயணிப்போம். அன்றைக்கு எம்மாவுஸ் சீடர்கள் ஆண்டவர் உடன் நடந்ததை கண்டார்கள். ஆண்டவர் நம்மோடு உடன் நடக்கிறார். நாம் தனியே குடும்பத்தாரோடு நடப்போம். ஆண்டவரை சேர்த்து கொள்வோம். இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். அப்பத்தை பிட்கையில் அடையாளம் கண்டுகொள்வோம். உங்கள் வாழ்வு நலமே அமைவதாக. நம் அன்பு தாய் ஜெயராக்கினி அன்னை நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவாராக. நன்றி.